ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டமும் அடுத்தது ஒரு ஊறுகாய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து தக்காளி ஊறுகாய் ஒன்று, அடுத்தது பேபிகார்ன் ஃப்ரை. நல்லா கொஞ்சம் உப்பு காரசாரமாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரை. நல்லா முதல்ல அந்த தக்காளி ஊறுகாவை எப்படி பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாமா. தக்காளி நன்கு பழுத்தது 1 கிலோ, மிளகாய்த்தூள் 1/4 கப், புளி சிறிய எலுமிச்சம்பழம் அளவு, பூண்டு 10லிருந்து 15 பற்கள் வரை, நல்லெண்ணெய் 1/2 கப், உப்பு 1½ டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் 4, வெந்தயம் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன். தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த வறுத்து பொடிக்கன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, காஞ்ச மிளகா, வெந்தயம், சீரகம், பெருங்காயம். இந்த வறுக்க கொடுத்துருக்க பொருட்கள் வறுத்து அரைக்கிறதுக்குள்ளார தக்காளி, மிளகாத்தூள், புளி, உப்பு 4 பொருளையும் ஒன்றா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி, மிளகாத்தூள், புளி, உப்பு 4மே இதில் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ ஒரு கடாய் காய வச்சுருக்கேன். அதில் மிளகா, வெந்தயம், சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா வெறும் கடாயில் நல்ல வாசனை வர மாதிரி வறுத்துக்கணும். அதே மாதிரி இந்த பூண்டையும் பார்த்திங்கன்னா நல்லா நச்சு வச்சுக்கணும். இது முழுசாக போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து அதை நல்லா நசுக்கி வச்சுருவோம். அதுக்கப்புறமா நம்ம போடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். எடுக்க போகிற போது பெருங்காயத்தை போட்டோம்னா சரியாக இருக்கும். ஏன்னா பெருங்காயம் தூளாக இருக்கிறதுனால. இப்போ இந்த கிறிஸ்டல் பெருங்காயம்னு கிடைக்கிது. இந்த கிறிஸ்டல் பெருங்காயத்தை வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பெருங்காயத்தை இப்போ வறுக்கும் போதே போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒருவேளை அது இல்லைன்னா இந்த தூள் பெருங்காயமாக இருந்ததுன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் எடுக்க போகிற போது போட்டுக்கலாம். நல்லா வறுபடுது, பொரியுது பாருங்கள். வெந்தயம் அதெல்லாம் நல்லா வறுபட்டு பொரியுது. இப்போ இதோட கூட பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எடுக்க போகிறோம். இது வந்து பெருங்காயத்தையும் போட்டு ஒரு பெரட்டிட்டு பார்த்திங்கன்னா அதை நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுவோம். அதுக்கு இடையில தக்காளி அரைச்ச விழுது இருக்குது இல்லையா, அதை இதில் ஊற்றிடலாம். இந்த ஊற்றுற போது ஒரு விஷயம், முதல்ல சமைக்கிற பிள்ளைங்களா இருந்தீங்க அப்படின்னா எப்பவுமே எந்த பாத்திரத்துலையும் நம்ம எண்ணெயில் இந்த கடாயில் நம்ம காய வச்சுட்டு தாளிக்கிற கடாயாக இருந்தாலும் சரி, நம்ம கொஞ்சம் எண்ணெயை வச்சுட்டு கடுகு வெங்காயம் இதெல்லாம் தாளித்து கிழித்து அதுக்கப்புறம் புளி கரைசலை ஊற்றினாலும் சரி, இல்லை இப்போ நான் தக்காளி தொக்கு ஊற்றின பாருங்கள் அந்த மாதிரி ஊற்றினாலும் சரி, டக்குன்னு இப்படி நேராக ஊற்றும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னென்னா இது ஊற்றும்போது இந்த பக்கம் ஆவி அடிக்கும், கையில் இருக்கிறத டக்குன்னு பாத்திரத்தை விட்டுருவோம். அதனால கொஞ்சம் ஒட்டினாப்பில் இப்படி ஊற்றிட்டு ஆவி கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம அதை மீதியை ஊற்றிடணும். இது வந்து இந்த பிகினர்ஸ்ன்னு சொல்கிற அந்த ஆரம்பத்தில் சமைக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு அது ரொம்ப சௌரியமாக இருக்கும். இப்போ இதில் நான் வந்து எதுவுமே தாளிக்கலை, எதையும் ஊற்றலை கொள்ளலை. என்ன காரணம்னா அது பார்த்திங்களா இப்போ தெறிக்கிது பாருங்கள், சுள்ளுன்னு அந்த மாதிரி தெரிச்சிக்கிட்டே இருக்கும். தீயை குறைச்சி வச்சு கிளறினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லேட்டாகும். அதனால் தீ அதிகமாக வச்சுட்டு நல்ல ஒரு கண்ணாடி மூடியோ ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூடியோ எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை வச்சு மூடிடுங்க. தீயை குறைக்க வேண்டாம். நல்லா கொதித்து மேலே மூடி ஃபுல்லாக பரவும். நீங்கள் திறந்து வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம தக்காளி தொக்கை வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் பாதி சட்டியில் பாதின்னு இருக்கும். அதனால் மூடியை போட்டு தீயை அதிகமாக வச்சு நல்லா கொதிக்க விட்ருங்க. அது வற்றணும் கொஞ்சம். அதுக்கப்புறம் நீங்கள் நடுநடுவில் கிளறி விடணும். மூடி தான் போட்டுவிடமே அது பாட்டு கொதித்து வற்றட்டும் அப்படின்னு விட்டுறக்கூடாது. நீங்கள் திரும்ப நடுவில் கிளறணும். கிளறும் போது தீயை குறைச்சி வச்சுட்டு மூடியை திறந்து கிளறிட்டு திருப்பி மூடி வச்சு தீயை தூண்டிடுங்க. பொதுவாக நம்ம வந்து தீயை கம்மியாக வச்சு மூடி போட்டு சமையல் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி தொக்குக்கெல்லாம் தீயை அதிகமாக வச்சு மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சீக்கிரம் வற்றும். சுற்றி தெறிக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம மூடி போட்டு வச்சுருக்கோம். இது நல்லா வற்றி வரதுக்குள்ளார நம்ம போய் வறுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பூண்டையும் நல்லா நச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு நல்லா வத்தி இருக்குது. நான் தீயை குறைச்சி வச்சுட்டு அப்பப்போ திறந்து நல்லா தீயை திறக்கும்போது தீயை குறைச்சி வச்சுட்டு நல்லா கிளறிட்டு திரும்ப தீயை ஜாஸ்தி பண்ணி மூடியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இப்போ வந்து தெறித்து விழுகிறது இனிமேல் ரொம்ப கம்மியாயிடும். தெளிக்கவே தெளிக்காது என்னன்னு கேட்டிங்கன்னா. இது முதலே தாளிச்சிருக்கலாம். முதலே தாளித்தா என்ன ஆகும், எண்ணெயோடு சேர்ந்து தெறிக்கும், எண்ணெயும் வேஸ்ட் ஆகும். அதனால் முதல்ல தாளிக்கலை. இது நல்லா கொதித்து பச்சை வாசனை போக அதுவும் தெறிக்கிறதால நின்னதுக்கு அப்புறமா தான் நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து வத்திக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த பக்கம் அடுப்பில் நம்ம தாளிக்கிறதெல்லாம் எப்படிங்கிறத பார்க்கலாம். எண்ணெய், இந்த ஊறுகாய் வந்து உங்களுக்கு ஒரு 15-20 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு மேலாம் இது தாங்காது. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட நல்லாவே இருக்கும். அது நல்லா சேர்ந்து வருது பாருங்கள். இது வந்து நான்ஸ்டிக் பேனுங்கிறதுனால உங்களுக்கு ஒட்டாமல் வருது. மற்ற பாத்திரம் வந்து லேசாக ஒட்டும். ஸோ தீயை மிதமாக வச்சுக்கிட்டு திறந்ததுக்கப்புறமா முதல்ல வந்து தீயை மூடி போட்டு நல்லா ஜாஸ்தி வச்சு திறக்கும்போது தீயை குறைச்சி வச்சு அதுக்கப்புறமா கிளறிங்கன்னா உங்களுக்கு தெரிக்காது. நல்லா வற்றினதுக்கப்புறமா தீயை மிதமாக வச்சுட்டு திறந்து வச்சுருங்க. கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அப்பப்போ கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒட்டுறது கம்மியாகும். இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா. இதில் கடுகு, இந்த கடுகு பொரியறதுக்குள்ளார நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, வறுத்து அந்த பொடியில் கொஞ்சத்தை இதில் போட்டுடுறேன் நான். நல்லா பொரிஞ்சிருச்சு கடுகு. இந்த பொரிஞ்ச கடுகில் நம்ம நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு உரித்து, அதை அதில் போட்டுடலாம். நல்லெண்ணெய் கண்டு உங்களுக்கு நல்லா கடலெண்ணெய் மாதிரி நல்லெண்ணெய் நல்லா புகையும். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை தூக்கி அப்படியே இதில் ஊற்றிடலாம். தீ கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி, ஏன்னா எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா, ஆனால் நல்லா சுருண்டு வர மாதிரி எண்ணெய் ஊற்றுனோன்னு அந்த பச்சை வாசனையும் நல்லா எடுத்துரும். அந்த சூட்டு எண்ணெய்க்கு அதுக்கும் பச்சை வாசனையும் நல்லா எடுத்துரும். நல்லா சுழண்டு வருது பாருங்கள். பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா ஆற ஆற நம்ம ஊற்றியிருந்த எண்ணெய் வந்து கசைஞ்சு மேலே வந்து நிற்கும். இது எண்ணெயும் ஊறுகாயுமா தான் இருக்கும். இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நான் எதுக்கு மிளகா தூளும் போட்டு வறுத்து மிளகாயும் போட்டிருக்கேன்னு யோசிக்கலாம். அந்த பொடியோடு வறுத்து போடும்போது அந்த மிளகாய்க்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ மொத்த மிளகாயும் வறுத்து நம்மளால் பொடி பண்ண முடியாதுங்கிறதுனால மிளகாத்தூளும் மிளகாயுமும் கொடுத்துருக்கு. பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த தக்காளி தொக்குக்கு ஒரு சின்ன ரீகேப். ஒரு கடாயை காய வச்சு அதில் சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகா, பெருங்காயம் எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுடுங்க. ஒரு மிக்சியில் தக்காளி, மிளகாத்தூள், உப்பு, புளி நாளைக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயை காய வச்சு அதில் அந்த அரைச்ச விழுதை போட்டு நல்லா ஒரு மூடி வச்சு பெரிய தீயில வச்சு கொதிக்க விடுங்க. மூடியை திறந்து நல்லா கிளறிடுங்க. இது நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா
இந்த பொடிச்சு வச்சுருக்க பொடியை போடுங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை நல்லா காய வச்சு காஞ்சதும் கடுகை தாளித்து நசுக்கி வச்சுருக்க பூண்டையும் போட்டு அதுவும் பொரிஞ்சதும் எண்ணெயோடு தூக்கி அதில் இந்த தொக்கில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா சுருள ஓரமெல்லாம் ஒட்டாமல் சுருண்டு வர வரைக்கும் நல்லா கிளறி இறக்கி வச்சுட்டோம் அப்படின்னா தக்காளி தொக்கு ரெடி.